மாண்புமிகு உறுப்பினர் திரு கடம்பூர் ராஜ் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோயில்பட்டி வட்டம் ஆலம்பட்டி கிராமத்தில் ஆய்வு மாலை கட்டுவதற்கு நிலமாற்றம் செய்ய மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்கப்பட்டுள்ளது. நிலமாற்றம் செய்து தரப்பட்ட பின்பு ஆய்வு மாலையை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிலமாற்றம் செய்யப்பட்ட பிறகு அது ஆய்வு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கோவில்பட்டி என்பது தேசிய நெடுஞ்சாலையில் பிரதானமான நகராக 4 மாவட்டங்களுக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. எனவே 4 மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மக்கள்லாம் தங்குவதற்கு வசதியாக ஏதுவாக அந்த ஆய்வு மாளிகையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தர வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை கேட்டுக்கொள்கின்றனர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோயில்பட்டி ஒரு முக்கியமான நகரம். தூத்துக்குடியிலே ஒரு புகழ்பெற்ற நகரம் என்பது இந்த ஆட்சிக்கு தெரிந்த காரணத்தினால்தான், புரிந்த காரணத்தினால்தான் நெடுஞ்சாலையத்தினுடைய கோட்ட பொறியாளர்களுமே ஒன்று புதியதாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்ல, வகை மாற்றம் செய்த உடனேயே அது ஆய்வு எடுத்துக்கொண்டு அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் நிலைய வகை மாற்றம் செய்த உடனேயே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அங்கே ஆலம்பட்டி கிராமம் மணியாச்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. அங்கே 2013 மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி இருக்கின்ற நேரத்தில் மேய்ச்சல் நில புறம்போக்கு அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக, பொது பயன்பாட்டுக்கு, வகைப்பாட்டுக்காக மாற்றம் செய்து 27 ஏக்கர் அங்கே கையப்படுத்திட்டதன் விளைவாகத்தான் அந்த பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவர்கள் விடுதிகள், தேசிய விளையாட்டான ஹாக்கிக்கு உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானம், அங்கே ஊராட்சி மன்ற அலுவலகம், அது மட்டுமில்லாமல் கால்நடை மருந்தகம், அது மட்டுமில்லாமல் குடிசை மாட்டு வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள், இப்படி அனைத்தும் கட்டப்பட்ட பகுதி போக 27 ஏக்கரில் தாராளமாக அமைச்சர் குறிப்பிட்ட அந்த புலையனில் இடங்கள் தயாராக இருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அதை வள்ளுவ பிறந்த என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கருவியும் காலமும் செய்கையும் அருவினையும் ஆண்டது அமைச்சு. ஒரு செயலை செய்வதற்கு தேவையான கருவிகள், அதற்கு ஏற்ற காலம், செய்யும் முறை, செய்யப்படும் செயல், அரிய செயல் ஆகியவற்றை சரியாக செய்பவரே சிறந்த அமைச்சராவார். எனவே மாண்புமிகு அண்ணன் அவர்கள் அந்த நிலம் கையகப்படுத்துவதற்கு ஏதுவாக கையகப்படுத்தி ஏற்கனவே இருக்கின்றது. சரியா அந்த அமைச்சரை செய்ய முடியும் தானே கேள்வி கேட்க இடம் தாராளமாக இருக்கின்றது, செய்கின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கட்டடம் கட்டுவது, அதற்கு பணம் ஒதுக்கீடு செய்வது என்பது முதலமைச்சரிடத்திலே இசைவை பெற்று கட்டுவதுதான் பொதுப்பணித்துறையுடைய பணிகள். வகை மாற்ற நிலத்தை செய்வது என்பது வருவாய்த்துறை பொறுத்தளவுக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் மேக்கால் புறம்போக்கு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பல அமைச்சர் பெருமக்கள் அமைச்சரவையிலே கூட முதலமைச்சரிடத்திலே அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேக்கால் புறம்போக்கு என்பது ஒரு காலத்தில் வகைப்படுத்திருக்கிறது. ஆனால் அங்கே இப்பெல்லாம் எந்தவித மாடு மேய்ப்பதும் இல்லை. மாடே பார்த்தீங்கன்னா இப்போ நவீன முறையில் மாடு வளர்ப்பெல்லாம் மாறிவிட்டது. ஆனால் அந்த மேய்க்கால் புறம்போக்கு மாற்றினால் நாட்டு மக்களுக்கு கூட பட்டா கொடுப்பதற்கு வாய்ப்பு என்ற நிலையில முன்னெடுப்பு இந்த அரசு. மெய்க்கால் புறம்போக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரூலிங் கொடுத்து அதை நம்ம நேரடியா பயன்படுத்த முடியல. நீங்க இந்தியா முழுதும் அப்படி ஒரு ரூலிங் இருக்கு. பேரவைத் தலைவர் செல்வதும் அதுல உண்மை. இதுல என்னன்னா, வகை மாற்றம் செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்கள் பரிந்துரை செய்து மாநில அதற்கு ஒரு குழு இருக்கிறது, அவர்கள் தான் வகை மாற்றம் செய்யணும். ஏன்னா அந்த அளவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வந்திருக்கிறது. வருவாயத்தினுடைய ஆணையாளரிடத்தில் என்னுடைய கவனத்துக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதுல இடையில நம்முடைய பேரவைத் தலைவர் குறிப்பிட போது சுப்ரீம் கோர்ட்டு இதுல தலையிட்டு இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்ற நிலை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீர்பிடிப்புன்னு இருந்தது. நீரை பிடிப்பே இருக்காது, ஆனால் நீர்பிடிப்பு என்று வகை மாற்றத்தில் இருக்கும். அவைகளெல்லாம் பிற்காலத்தில் முற்காலத்திலே அவைகளெல்லாம் வகை மாற்றம் செய்யப்பட்டு எல்லாருக்கும் பட்டாலாம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் என்ன நிலைமைனா, சுப்ரீம் கோர்ட் இடையில தலையிட்டு நீர்பிடிப்பு, ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. போன அமைச்சரவை கூட்டத்தில் கூட முதலமைச்சரத்தில் அமைச்சர்கள்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஒப்படை என்பது 15 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை, அதுக்கு முன்னால மாற்றங்கள் செய்து கொண்டே இருந்தாங்க. அது இடையில இல்லை. 2026-27 நிதியாண்டில் இதை வகை மாற்றம் செய்வதற்கு ஒரு ஒப்படை என்கிற ஒரு அலுவலகத்தை உருவாக்கி வகை மாற்றம் செய்யணும்
அப்படின்னு முதலமைச்சரிடத்திலே அமைச்சர்களே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லிருக்கிறார். அப்படி வகைமாற்றம் செய்கிற பொழுது கட்டாயம் அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தர்கோட்டை நகரத்தில் ஆய்வு மாளிகையை கட்டுவதற்காக 2 ஏக்கர் நிலம் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ஆய்வு மாளிகை கட்டித்தருவோம், முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று கட்டித்தருவோம் என்று 2 முறை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த முறையாவது ஆய்வு மாளிகை கட்டுவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு துறையின் சார்பாக அரசு கட்டிடங்களை கட்டித் தருவதுதான் பொதுப்பணித்தினுடைய பணிகள். பல சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலமாக வகுப்பறையே இல்லை என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். சில நேரங்களில் அரசு அலுவலகங்கள், முக்கியமான பத்திரப்பதிவு இது போன்ற அலுவலகங்கள், இவைகளெல்லாம் காலாகாலமாக இருந்த பத்திரப்பதிவு அலுவலகங்கள்லாம் இப்பொழுது சீர்கட்டு கிடக்கிறது, கட்டித்தர வேண்டும். இப்படி பல துறையின் சார்பாக அமைச்சர் மூலமாக, அந்த துறையோட அமைச்சர் மூலமாக, சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கை வைக்கிற பொழுது எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுரிமை தருகிறார்கள். முக்கியமாக முன்னுரிமை தருகிறார்கள். இது இல்லைன்னு சொல்லல. ஆய்வு மாளிகை என்பதும் அல்லது கெஸ்ட் ஹவுஸ் என்பதும் சர்க்கிட் ஹவுஸ் என்பதும் நாம் பணிக்கு அரசு பணிக்கு போகிற பொழுது அதில் தங்கறதான் அது. அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு, பிற துறைக்கு இருக்கிற கட்டடங்கள் எது நேரடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வர துறைகள் அதெல்லாம். எனவே முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப அதற்கு முக்கியத்துவம் தந்து வருகிறார்கள். இது பட்டியலில் இருக்கிறது. 2026-27 நம்பிக்கையா இருங்க. அப்பொழுது கட்டாயம் அது இந்த அரசு கட்டித்தரும் என்பதை உங்களுக்கு பதிலாக. மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நாயுடுமங்கலம் என்ற பகுதியிலே வெள்ளைக்காரர் காலத்திலே இருந்து 1 ஏக்கருக்கு மேல் அங்கே ஒரு ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது பழுதடைந்து இருக்கிறது. அது இப்போது தேசிய நெடுஞ்சாலையாக மங்களூர் டு கடலூருக்கு என்ற தேசிய நெடுஞ்சாலையாக மாறி இருக்கிறது. ஆகவே முக்கியமான அந்த இடத்திலே மீண்டும் ஒரு ஆய்வு மாளிகை கட்டி தரப்படுமா? அதே போல நெடுங்குணம் என்ற கிராமத்தில் வெள்ளைக்காரர்கள் கட்டப்பட்ட காலத்திலே இருந்து ஒரு ஆய்வு மாளிகை இருக்கிறது. அப்படிப்பட்ட புராதனமான ஆய்வு மாளிகைகள் நிறைய இடங்கள் இருக்கிறன. அவைகளை கண்டறிந்து அவைகளிலே ஆய்வு மாளிகை கட்டித் தருவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த நாயுடுமங்கலத்தில் இருக்கிற அந்த ஆய்வு மாளிகை என்பதை நானும் அறிவேன். பொதுவாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே ஜவாது மலை என்கிற பகுதியில் ஆய்வு மாளிகையே இல்லை, சர்க்கியூட்டேஸே இல்லை என்ற அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்ட உடனே அதை கட்டுவதற்கு அனுமதித்தார்கள், பணம் ஒதுக்கினாங்க. இப்போ அந்த மலையில் அந்த ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதை நாங்கள் தெரிஞ்சு வச்சோம். ஒன்று. இன்னொன்று, ஜோதி சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு பெரிய கோரிக்கை வச்சார். ஏற்கனவே இருக்கிற அந்த ஆய்வு மாளிகை தலையிலே ஊழ்ந்துரும்ப நிலைமை இருக்கிறது என்பது அவர் சொன்னார் கோரிக்கை. அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். அங்க ஒன்று புதிதாக கட்டி கொடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டோட தலைநகர் அங்கே ஆய்வு மாளிகை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ரொம்ப நாளா. மாவட்ட ஆட்சியாளருக்கு முன்னால் ஒன்று கட்டித்தர வேண்டும் என்று என் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் கேட்டேன். முதலமைச்சர் அனுமதித்திருக்காரு. திராவிட மாடல் ஆட்சி அந்த மாவட்டத்திலே 3 ஆய்வு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. அதனால பிச்சாண்டிக்கு நான் சொல்ல விரும்புவது, நானும் அறிவேன், 100 ஆண்டு காலத்துக்கு பழமையானதெல்லாம் ஐகானிக் என்ற அடிப்படையில் நாம் அதை கட்டி கொண்டுதான் இருக்கிறோம், சீரமைத்துக் கொண்டிருக்கிறோம். 2026-27 நிதியாண்டில் கட்டாயம் இந்த நாயுடுமங்கலம் அந்த சுற்றுலா மாளிகை கட்டித்தரப்படும். மாண்புமிகு அமைச்சருக்கு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள என் தொகுதியில் வள்ளியூர் திசைவள 2மே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பயணியர் விடுதி ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. 2 இந்த ஆண்டை சேர்த்தா ரொம்ப நல்லது. மாண்புமிகு உறுப்பினர் சந்திரன் பதில் சொல்லும்போது சேர்த்து இதையும் சொல்லிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணியிலே அமைந்திருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஆய்வு மாளிகை பழுதுபட்டிருப்பதால் அதனை சீரமைத்து புதுப்பித்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு
ஆய்வு மாளிகை 58, சுற்றுலா மாளிகை 48, விருந்தினர் மாளிகை 9 என்று தமிழ்நாட்டில் 115 தங்குமிட அரசின் சார்பாக இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 தொகுதி இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய தொகுதியிலே ஒன்றொன்று கட்ட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அல்லது எண்ணுகிறார்கள். அவர்கள் தேவைக்கறிந்தான் கேள்வியும் கேட்கிறார்கள். ஆனால் கட்டி கொடுப்பது என்பது கட்டாயம் செய்யணும். நம்முடைய திருத்தணி அவர் சட்டமன்ற உறுப்பினர் தந்திரன் சொன்னதை போல நானே அந்த ஆய்வு மாளிகைக்கு ஒரு முறை நான் போனேன். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொல்லியிருக்கிறேன். அது விரிவுபடுத்திருக்க வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும். சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, நிதிக்கு ஏற்பது தான் எதையும் செய்ய முடியும். எங்களுடைய மூத்த அமைச்சர் நம்முடைய திருச்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு தலைநகர், மாவட்ட தலைநகர். ஏன்னா திருச்சியில் இறங்கி தான் டெல்டா பகுதியில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் அரசு அதிகாரியும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, சிறப்பு விருந்தினர்கள் அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க. அது முக்கியம் கருதி அவரே ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஒரு அமைச்சர். அதையே நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன். இருங்க, நான் பணம் ஒதுக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு நிலை தான். நம்முடைய பேரவைத் தலைவர் சொன்னார், என் தொகுதியில் 2 நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னார். அது இருக்கிறத புதுப்பிப்பதற்கு என்ன வழி என்பது, புதுசா கட்டுறதுன்றது வேற, புதுப்பிக்கிறது வேற. அதுக்கு முன்னுரிமை அளித்து புதுப்பிப்பதற்கு வேண்டிய பணிகளை இந்த நிதியாண்டோ அல்லது அடுத்த நிதியாண்டில். வள்ளியூர்லாம் கன்னியாகுமரி ரோட்ல இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் AK செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். மேட்டுப்பாளையம் இருக்கிற ஒரு ஆய்வு மாளிகை ஆங்கிலேயர் காலத்திலே கட்டப்பட்டது. நீலகிரி மாவட்டத்துக்கு நுழைவாயிலாக மேட்டுப்பாளையம் நகரம் இருக்கிறது. ஆகவே நீலகிரி மாவட்டத்துக்கு செல்கிற அனைத்து அதிகாரிகள் எல்லாருமே, முதலமைச்சர் உட்பட எல்லாருமே செல்லுகிற வழியில் மேட்டுப்பாளையத்தில் ஓய்வெடுப்பதற்கு விதமாக இந்த இருக்கிற அந்த ஆய்வு மாளிகைக்கு பதிலாக கூடுதலாக 2 அறைகளை கட்டி தந்தால் சிறப்பாக இருக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிவு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேட்டுப்பாளையம் என்பது அவர் சொன்ன மாதிரி ஊட்டிக்கு போவதற்கு முன்னால் இருக்கிற ஒரு தலைவாயில். பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து இருக்கு என்று சொல்லுகிறார்கள். 100 ஆண்டு காலம் கழித்த பல பிரிட்டிஷ்காரருடைய கட்டடங்களை ஹெரிடேஜ் என்ற பெயரில் ஒரு பொதுப்பணித்துறையின் சார்பாக அதுக்கென்று தனி அழகு கொண்டு இருக்கிறது. அதன் மூலமாக கட்டி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிற அந்த ஆய்வு மாலையை அடுத்த முறை நானே போகிறப்ப நானே ஆய்வு செய்கிறேன். அது ஹெரிடேஜில் சேர்த்து அதை கட்ட முடியுமா என்று பார்க்கிறேன். அது நான் சொல்லுகிற வரையறுக்கு உட்பட்டிருக்குமே. ஆனால் அடுத்த 2026-27 ஹெரிடேஜில் அது எடுத்துக்கொள்ளப்படும். விநாயகன் 3 மாண்புமிகு உறுப்பினர் நல்ல தம்பி மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பதில். திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், எளம்பட்டி, மதுரா மைக்காமேடு கிராம புலையன் 438 1.39.5 ஹெக்டேர் நிலம் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் யூடிஆருக்கு முந்தைய சர்வே ரிஜிஸ்டரிலும் பதிவேடு பரிசீலனை செய்ததில் மேற்படி புல எண் 438 ஆனது பாட்டை என பதிவாகியுள்ளது. மேற்படி புலத்தினை ஒட்டி தமிழ்நாடு கனிம வளம் நிறுவனம் இயங்கி வந்து தற்பொழுது செயல்பாட்டில் இல்லை என தெரிய வருகிறது. எனவே மேற்படி புலத்தில் குடியிருந்து வரும் நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தமிழ்நாடு கனிம நிறுவனம் டாமின் மேலாண்மை இயக்குனர் முதன்மைச் செயலாளர் கருத்துரை அனுப்ப கோரி கடிதம் 10/3/2025 மூலம் கோரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு கனிம நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் முதன்மைச் செயலாளர் அவர்கள் கருத்தை வரப்பெற்று பின்னர் வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் நல்ல தம்பி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களையும் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் இளம் தலைவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி, என்னுடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எலவம்பட்டி ஊராட்சியில் மைக்காமேடு என்கின்ற பகுதியில் சுமார் 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் 70 ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள். அந்த பகுதியில் பட்டா கேட்ட பலமுறை அரசிடம் முயற்சி செய்தும் அந்த ஆவணப்பதிவேடில் நம்முடைய இண்டஸ்ட்ரியல் புறம்போக்கு என்று வந்ததின் காரணமாக இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டு அவர்கள் நிபந்தனையுடன் கொடுத்த அனுமதியின் பேரில் 5 நபர்களுக்கு
பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மீதி இருக்கின்ற குடும்பங்களுக்கும் நிபந்தனையை தளர்த்தி அங்கு இண்டஸ்ட்ரியல் மைக்கா கனிம வளங்களும் இல்லை, நம்முடைய கனிம வள நிறுவனங்களும் இயங்காத காரணத்தினால் அந்த மக்களுக்கு யூடிஆர் பொருளில் தவறுதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நான் கருதுகிறேன். ஆக பகுதியின் மக்களுக்கு பட்டா கிடைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல 5 நபர்களுக்கு பாதுகாப்பு தூரத்திற்கு மேலாக 50 மீட்டருக்கு தூரமாக குடியிருந்தவர்களுக்கு 5 நபர்களுக்கு நாம் ஆக்கிரமிப்பு இருந்த அவர்களுக்கு நாம் வீட்டுமனை பட்டா வழங்கி இருக்கிறோம். மீதி பேர் அந்த 50 பாதுகாப்பு வளையத்துக்குள்ள, அந்த பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ளாக 50 மீட்டருக்குள்ளாக குடியிருக்கிற காரணத்தால் நாம் இன்றைக்கு தமிழ்நாடு கனிம வளத்தினம் நாம் கேட்டிருக்கிறோம். கனிம வளத்துறை இப்பொழுது அங்கே செயல்படாத காரணத்தால் அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்து விரைவில் பட்டா வழங்குவதற்கு வேண்டிய வேலைகளை செய்யும் அரசாங்கம். மாண்புமிகு உறுப்பினர் நல்லது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கழக ஆட்சியில் நம்முடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 6000-7000 பட்டாக்கள், இலவச பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நம்முடைய தொகுதி மக்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இருந்தாலும் நம்முடைய திருப்பத்தூர் ஜவ்வாது மலை பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் சுமார் பெருமாக்கோயிலூர், கம்பக்குடி புதூர், நடுவூர் வருவாய்த்துறையில் அளவிடப்படாத அன்சர்வடி ஏரியாக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு பட்டா கிடைக்காமல் இருக்கிறது. ஆக அப்பகுதியில் பட்டா வழங்கிடுமாறும், மேலும் கொடுமாம்பள்ளி, திமுனாமத்தூர், ஆவல்நாயக்கம்பட்டி, நத்தம் கூட்ரோடு, கொரட்டி, தண்டுகானூர் ஆதி திராவிடர் காலனி பகுதி, திருப்பத்தூர் நகரத்தைச் சேர்ந்த இந்திரா நகர் பகுதியில் பல்வேறு மக்கள்கள் பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளார்கள். அந்த மக்களுக்கும் பட்டா கிடைக்க தாங்கள் ஆவணம் செய்யுமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 22 லட்சம் பேருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டா வழங்கியிருக்கார்கள். இவர்களுக்கும் கொடுப்பதற்கு வேண்டிய அந்த வழிவகைகளை இந்த அரசாங்கம் ஆராயும். வழிவகை இருப்பவர்களுக்கும் வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வேண்டிய வேலைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும்.